மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் சீசன் இல்லைன்னாலும் தேடி தேடி மாங்காய் வாங்கி ஊறுகாய் செய்வீங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். மாங்காயை நல்லா கழுவி மாங்காயை சீவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி நம்ம மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். மாங்காய் தொலியோடவும் நம்ம மாங்காய் ஊறுகாய் போடலாம். அது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் கடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம தொலியை சீவிட்டு மாங்காய் ஊறுகாய் போடும்போது யார் வேணால் சாப்பிட்லாம். இப்போ முதல்ல மாங்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டி துண்டுகளாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாங்காய் கொட்டையை தனியாக நம்ம எடுக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள சத பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாங்காவை குட்டி குட்டி துண்டுகளாக நம்ம கட் பண்ணி ஊறுகாய்க்கு தேவைப்படுற அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நமக்கு 2 மாங்காய் எடுத்ததுனால 2 மாங்காயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு ஊறுகாய் சீக்கிரமே நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. பெரிய பெரிய துண்டுகளாக போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி மொத்தமாக எடுத்தாச்சு. நம்ம ஊறுகாய்க்கே உண்டான ஒரு பவுடர் அரைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் கடுகு, அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா வெறும் வாணலியில் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வறுக்கணும். லைட்டாக வெந்தயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது அளவுக்கு நம்ம வறுக்கணும். இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஊறுகாயில் சேர்க்கும்போது ஊறுகாயோட மனம் இன்னுமே அதிகமாக இருக்கும். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக பவுடராக கொரகொரப்பாக அரைக்கணும். அப்புறமா ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம ஊறுகாய்க்கே முக்கியமான எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தான். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். முதல்ல இதுக்கு நாங்கள் 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். முதல்ல ஒரு 50 கிராமை உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஒரு தாளிப்புக்காக கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா வத்தல் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாங்காய் உள்ளே போட்டுற வேண்டியதான். மாங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தாளிப்புக்குள்ளே மிக்ஸ் ஆகுற மாதிரி. ஊறுகாயை நம்ம கடையில் வாங்குறப்போ காரமாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, சில சமயம் அதிகமாகவோ இல்லைன்னா கம்மியாகவோ இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறதால நம்ம ஃபேமிலிக்கு காரமும் உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு பயன்படுத்தினா நம்ம நேச்சுரலாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாங்காயை இதே மாதிரி நல்லா கிண்டியாச்சு. தாளிப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்லா அந்த மாங்காய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே ஒரு 10-20 நிமிஷத்தில் பண்ணுற ஊறுகாய். இன்னொரு ஊறுகாய் டைப் இருக்குது. அது நம்ம வெயிலே நம்ம ஊற வச்சு மாங்காய் ஊறுகாய் செய்வாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இதுக்கப்புறமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். நல்லா அந்த மாங்காயிலலாம் பிடிச்சி மாங்காயோட கலர்லாம் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுதுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நல்லா இப்போ பாருங்கள், எண்ணெயே பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஊறி வரும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சேர்க்கக்கூடாது. அதுவே ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே அந்த உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி விடும். விட்டு நல்லா நமக்கு ஊறி வந்துடும். உடனே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்துடும். நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விடலை அப்படின்னா அடி பிடிச்சிரும். அது அடி பிடிச்சின்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. ஒட்டாமல் வரணும். நமக்கு அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்சுருக்கோம்ல, கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகை நம்ம 2 ஸ்பூனை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக தான் நம்ம அளந்து எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். அதனால் அந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா மொத்தமாக உள்ளே போட்டுடலாம். ஊறுகாய்க்கு சுவையும் மணமும் கொடுக்குற முக்கியமான ஒரு பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பொடி தான். கடுகு, அப்புறமா வெந்தயம். கண்டிப்பாக இதை அரைச்சி போடுங்க. அப்போ தான் ஊறுகாயோட சுவை தனியாக எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா எல்லா மாங்காயும் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்களேன், அந்த மாங்காவே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. சட்டியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான வத்தல் தூள் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் 2 மாங்காய்க்கு. உங்களுக்கு உரப்பு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வத்தல் தூளும் நல்லா அந்த மாங்காய் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா கிண்டி விட்டாச்சு. சைடில் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஆயில். இனிமேல் இதை வந்து 1 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கிறோம். ஒரே 1 நிமிஷம் தான். இப்போ எடுத்து பாருங்க அந்த எண்ணெய் வந்து லைட்டாக வரும். ஏன்னா வந்து நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஒரு 50 கிராம் எண்ணெயை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் வந்து மொத்த ஊறுகாய் கூடயே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்க நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் நமக்கு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து அந்த எண்ணெய்லாம் சைடில் லைட்டாக கொப்பளிச்சு வெளியே வருது பாருங்கள். எண்ணெய் வந்து மொத்தமாக வந்து வெளியே வரும். இப்போ அந்த பாருங்கள் அந்த கொதிக்கிற சைடில் எல்லாமே வந்து அந்த எண்ணெய் வந்து வெளியில் வருது. இப்படி தான் எண்ணெய் வெளியில் வரும். எண்ணெய் வெளியில் நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊறுகாய் வந்து ரெடி ஆகும். இது வந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும் நம்ம கிண்டுறப்போ. நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி புகை விட்டு வருதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்குது. அது கொதிக்கிறதுல எண்ணெய் வெளியில் வருது. நமக்கு நல்ல ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஊறுகாவை. இங்கே பாருங்கள் அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரும். அல்வா மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். இப்போ தான் மாங்காய் ஊறுகாய் ரெடின்னு அர்த்தம். கரெக்டாக நமக்கு 20 மினிட்ஸ் ஆகும். எண்ணெய்லாம் எப்படி வெளியில் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதான் வந்து நமக்கு ஊறுகாய் பதம். நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. நம்ம அந்த ஊறுகாவை வந்து நார்மல் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம், அப்புறம் இந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். மாங்காயோட புளிப்புக்கும் அந்த உப்புக்கும் உரப்புக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஊறுகாய். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்குலாம் ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், என்ன ஊறுகாய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சீசன்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.